இருக்கிறோம், பெரிய வெங்காயம் கலந்துருக்கிறோம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை. இப்போ நாங்கள் வந்து வெங்காயத்தை போடுவோம். தன்மை இருக்கு. சிரிப்பும் பெருகுதப்பா எனக்கு இன்றைக்கு. தாங்க பாப்போம். சமையுங்க. இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுவோம். நல்ல டேஸ்டாக என்ன பிடிப்பா, அது கடைசியாக தான் நான் விட போகிறேன். அது இருக்கட்டும். எப்படி இருக்கு? ஓகே பாருங்க. அப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். எனக்கு லித்தியா பார்க்க இன்னும் சிரிப்பாக கிடக்கு. ஓகே, இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சமையல் சமைக்க போகிறோம். என்ன சொன்னால் நாங்கள் நேற்று வந்து எனக்கு இப்போ வந்து லிதியாவை குறிச்சோ ஆழமாக யோசிக்கிறதும் சிந்திக்கிறது மாதிரி தான் இந்த மைண்ட் இப்போ போகுது. என்னவா தனியாக வீட்டை இருக்கிறா ஒரு கவலை மாதிரி இருக்காவா நினைக்க. அப்போ நேற்று வந்து நான் உங்களை கேட்டேனா இல்லை KFC போக அப்படி இல்லை தனியாக அவாவும் இல்லை விருப்பப்படுறாங்க ஆக்கள் வரணும் கொள்ளணுமெண்டு. அப்போ அவாவுக்காக நாங்கள் கேட்க வேண்டியா கிடக்க வருது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து KFCக்கு போகணுமெண்டில் விருப்பப்பட்டுறாங்களே. KFCக்கு போகணுமெண்டில் இருந்து நாங்கள். அப்போ லிதியா குட்டிக்கு விருப்பம். இப்போ நீங்கள் கூட்டி கொண்டு போயில என்ன வேலையா அந்த கடையில் சரியே. அப்போ அதால் வந்து லிதியாவுக்காக வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம்னா சரியோ. லிதியா குட்டி சாப்பிடுவா. அவள் இப்போ கேரட் சேரமெண்டாலும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக நாங்கள் செய்து கொடுத்தா சரி. ஏன்னா சாப்பிடுவோம்மா, அவள் சாப்பிடுவா, கட்டாயம் சாப்பிடுவா. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சமையல் ஒன்று தான் வந்து செய்ய போகிறோம். எனக்கும் விருப்பம் அந்த சாப்பாடு. அப்போ நானே என்னுடைய கைப்பக்குவத்தில் டேஸ்ட்டாக செய்ய போகிறேன். அப்போ எங்களோட வீட்டையும் வந்து 2 கெஸ்ட்டு வந்திருக்கணும் தெரியுமா. அவை இப்போ நாங்கள் கெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் உறவுகள்ண்டா அவை வந்து போவினோம். நாங்கள் அவைய கூப்பிட்றபடியே கெஸ்ட்டை தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்றது. இப்போ கெஸ்ட்டாக தான் வந்து நிற்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நேஹா குட்டி தான் வந்திருக்கிறா. ஏன்னு சொன்னால் லிதியாவோட வந்து கொஞ்சம் விளையாடட்டுக்கு மாட்டேன்னு விளையாடினா அவாக்கும் விருப்பம் தானே சந்தோஷத்தில் பாருங்க வீடியோக்கு வேறாமல் நிற்கிறா. அப்போ விளையாடட்டுக்குமென்று சொல்லி கூப்பிட்டு நாங்கள். நேஹாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை தடிமனான அம்மா வந்திருக்கிறா இருமினாலே சரி. ஓகே, அப்போ அம்மா வந்திருக்கிறா. அப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய கையால் ஒரு சூப்பராக ஒரு சாப்பாடு ஒன்று செய்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய போகிறோம். நேரம் வந்து 12 ஆயிட்டு தெரியுமோ. ஏன்னா இப்போ தான் இவர் வந்தவர் கடையால். என்ன தம்பியும் கடையில் இல்லை. அப்போ இப்போ தான் வந்தவர். பாருங்க கொஞ்ச நேரம் வெஞ்சிலுக்கு ஆளால் நிற்கலாமே இருக்கு எங்கே சரியா வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். லிதியா மீன் தெரியுதோ நேஹா தெரியுது. நேஹா தெரியும். நேஹா வேற சின்ன நாங்கள் பார்க்க லிதியா தெரியும். லிதியா பிட்டியோ ஃபுல்லோட இப்போ இவ்வளோ சுமார்ட்டாக நிற்கிறாள். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பிரியாணி செய்ய அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன் நான். என்ன சொல்லுங்க. இது தக்காளி பழம். இது தூள் பார்த்தீங்களா சொல்கிறேன். இது மசாலா தூள். நாங்கள் வந்து பாருங்க அளந்த அரிசி எல்லாம் எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன். ஓ, இது வந்து இஞ்சியும் உள்ளியும் மிளகும் இடித்து வச்சிருக்கிறோம். அப்படியே இங்கால பாருங்க சின்ன வெங்காயம் கலந்துருக்கிறோம், பெரிய வெங்காயம் கலந்துருக்கிறோம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, ரம்பையில் போடையில் தக்காளி பழத்தை பாருங்க இவ்வளோ தக்காளி பழம் உண்டு. 1 கிலோ தக்காளி பழம் வேணுங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும் தக்காளி பழம். அப்படியே வந்து இறைச்சி வடிவெல்லாம் க்ளீன் பண்ணி வடிவா கழுவி உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம். வந்து பால் வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் பாலை. என்று சொன்னால் பிரியாணிக்கு பால் விடுறேல. ஏன் சிரிக்கிறீங்க? அதான் எனக்கு வேற டக்குனு மாறிட்டு இருக்காது, கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு. அப்போ இது வந்து ஏன் நாங்கள் பால் விடுறோம்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்குமென்றக்காண்டி நாங்கள் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்படியே அளவாகவும் தண்ணியும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ஒன்று செய்து சாப்பிட போகிறோம். ஏனையா குட்டி எப்படி இருக்கும்? அது இப்படி எல்லாம் நடிகர்கள் சொல்லுங்க. நே அப்படி இருக்கும்.
தாச்சிட்டா அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டு இந்த காலமே இல்லையா வரைக்கிலோ ஒரேஞ்சு அப்பிலெல்லாம் கொண்டு வந்தா சாப்பாடு வீராங்கின மாதிரி. இப்போ நாங்கள் வந்து வெங்காயத்தை போடுவோம். தன்மை இருக்காது. என்ன வெள்ளனியை நான் கழுவிட்டேன். வரலை விட்டுட்டு தண்ணியை காய விட்டுட்டு வெங்காயத்தை போடுவோம். இதை எண்ணெயை விடுவோம். பாருங்க இது எண்ணெய் இல்லை, இப்போ தண்ணி இல்லை. பார்த்தீங்க சிரிப்பும் பெருகுதப்பா எனக்கு இன்றைக்கு. ஓகே, என்ன வெங்காயம் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஏன்னா முதலே சொல்லிட்டேன். இந்த விருப்பத்துக்கு வடிவா என்ன செய்யட்டாமா, தன்னை பார்த்துட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் விட வேண்டாமா ஏன்னா. அப்போ இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் விட்டாச்சு. என்ன அடுப்பு வந்து கூட்டுவோம். ஓகே, லிதியா குட்டி பாவம் ஆக்களை கூப்பிட்டா லிதியா குட்டி என்ன செய்யுது. ஓகே, வெங்காயத்தை பாருங்க நல்லா வதங்கி கொண்டு வருது. இந்த பருவத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம், அப்போ தான் நல்ல வடிவாக வதங்கும். உப்பும் போட்டுட்டு லிதியா கிண்டுங்க. புள்ள அம்மா ஹெல்ப் வேலை செய்கிற வந்துருக்கு. அச்சா புள்ள இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம்மா. லிதியா குட்டி கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடுமே, நான் கறிக்கு இருக்கிறது அதான் நம்ம போடுறோம். பிள்ளை செய்யுங்க செய்யுங்க பாருங்க. சும்மாவே மண்டவே இருக்குது மக்கள் இந்த பிள்ளைக்கு. கிண்ணுங்க கிண்ணுங்க. இல்லை வளர்ந்தாம்மா சமைச்சு தருமோடா? வாவ், எப்படி இருக்கு? சூப்பர். வதங்குது எல்லாம் வதங்கட்டுக்கும் பிறவியா. இது வந்து பறக்காது இல்லையா, பயப்பட தேவையில்லை. எஞ்சிருங்களா அப்போ இது வந்து இப்படி புட்டியா இருக்குது இல்லை உயரமான பாத்திரமா. அப்போ கடவுளே. இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டபடியா வேலைக்கு வதங்குதுதா. சின்ன வெங்காயம் தான் கூட போட்டதா போகக்கூடாது. நீங்கள் சமைச்சு தர மாட்டீங்களா அம்மாக்கு? அப்போ சமைச்சு தாங்க பாப்போம். சமையுங்க சமையுங்க. சரி விடுங்க அம்மா, எடுத்துன்னு வரேன் மெட்ட இல்லாது. வெங்காயம் மதங்கி கொண்டு இருக்குது. ஓகே, இந்த பருவத்தில் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் இல்லையா? என்ன செய்யணும்? கலக்க போகிறோமே. நாங்கள் முதல் வந்து தக்காளி பழத்தை போடுவோம் என்ன. சரி ஓகே, எங்களோட முறையில்ன்றதை விட நான் இப்படித்தான் செய்கிறோம். நான் என்ன இப்படி இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுவோம். ஏன் வந்துட்டு தானே நிற்கட்டு. இப்போ வந்து தக்காளி பழம் போட்டுக்கிறாக்கு. இது வந்து நல்லா அவிஞ்சு கறியும் இந்த தக்காளி பழம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு நல்ல வேலை என்ன செய்யுங்க சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பழமான தக்காளி பழமாக வாங்கிட்டு இருக்கிறீங்க, அதான் டேஸ்ட். சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பிரியாணி செய்து சாப்பிட போகிறோம் என்ன. கடையிலேன்னு சொன்னால் ஒரு கணக்கானதாக ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு அடிச்சுட்டு வைக்கிறோமே நாங்கள் ஒரு விலைக்கு. இது பாருங்க, நாங்கள் செய்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா முடியுமே அதுக்குள்ளதான். ஆனால் இது வந்து பாருங்க, நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட்றோம். இரவைக்கு நாங்கள் எடுப்போம் இது சாப்பாடை வந்து. அப்படி ஒரு இது கடையிலன்னு சொன்னால் கணக்க பேர் சாப்பிடலாம். அதான் இருக்கான். இது பாருங்க, நாங்கள் வீட்டை சாப்பிட போகிறோம். அம்மா வந்து நிற்கிறா. பிள்ளை சாப்பிடுமுங்க. ஒரு நாள் இப்படித்தான் இறால் பிரியாணி செய்தனா நான் உரைப்பேன்னு சொல்லி இவன் சாப்பிடல. அப்போ நான் சரி இரவு சாப்பிடுவோம்ட்டு நான் வைக்க இவன் ஒரு பின்னேரம் 3 மணி 4 மணி இருக்கும் எனக்கு தர சொல்லி போட்டு கொடுக்க உரைக்க சாப்பிடுபடுது. அப்போ அவளுக்கு தடிமை இருந்தாலும் நல்ல அவளுக்கு சாப்பிடும். தக்காளி பழம் இப்படி கரைஞ்சி வருது, நல்ல ரத்த கலரில் வருது. அப்படித்தான் கறியோணும், கறியை மட்டும் பார்த்தா போகணும், அதுதான் டேஸ்டாக இருக்கும். என்ன வேலை நடக்குது? என்ன போல தக்காளி பழம் ஏனுங்க அப்படி சரியா? இஞ்சி வேற உண்மை நல்ல தக்காளி பழம் கிடைச்சிட்டு இப்படி கட்டி விடும். அப்போ தான் அந்த பிரியாணி வந்து விருப்பமையா சொல்லியிருக்கலாம் போட்டிருப்பேன். எனக்கு தக்காளி பழ சம்பல் வந்து பானோட சாப்பிட விருப்பம். நல்லா இருக்கும் இல்லை பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தக்காளி பழ சம்பலும் பானம் சாப்பிடும் காலனி. இங்கே பாருங்க, தக்காளி பழத்தை காட்டுங்க வேணுங்க. பிரியாணிக்கு வந்து இப்படி நிறைய தக்காளி பழம் போடுவோம் ஏன்னா இப்போ தான் நல்லா இருக்கும். இதுக்குள்ள வந்து தயிரும் போடுறது நாங்கள் தயிர் போடல. என்ன இவ்வளோ தக்காளி பழம் காணும் தேசி புளி கூட சரி தயிர் போடுறது நல்லந்தான், பரவாயில்ல. சரி, இந்த இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறோம், இஞ்சியும் உள்ளி மிளகு எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்களே ஆட்டும் கமராமேன் இஞ்சி எல்லாம் போட்டு நான் தானே நல்லா சமைக்குமா. எனக்கு பார்க்க தக்காளி பழம் ஜாம் நினைக்கிறது
ஓகே, நல்லா கொதிக்கட்டுக்கும் இந்த பருவத்தில். இப்போ என்ன செய்ய போகிறோம்? அச்சியை போடுவோம் நாங்கள். அச்சி சாப்பிட்டா தானே இருக்கா நல்லா இருக்கு. கொஞ்சம் பேர் உங்களாம் போடுவோம், உங்களா சேர்வா வந்துட்டு. அப்பா சூப்பர், பிரியாணி சூப்பரா. மெயினாக ஒரு இதொன்று போடணும், அதையும் போடத்தான் சும்மா வேறு லெவலில் இருக்குமா. மசாலா, பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சபடியா மல்லாமட்டு சமையல முடியுது. ஈயத்தும் நீட்டாக கழுவி வைக்கலாமே. நாங்கள் வந்து மெயினாக போட வேண்டியதை போடுவோம். 200 ரூபாண்ணே. 200 ரூபாவோ? ஓகே, இதையும் வந்து நாங்கள் தேவையான அளவு போடுவோம். இங்கே பாருங்க இப்படி அவிச்சு வருது. இதோடைய சோறு சாப்பிடலாம் தெரியுமா. இப்போ இந்தியாக்காரர் வைக்கிறவே கூடுதலாக தக்காளி பழம் கூட போட்டு தண்ணி விட்டு அதை ஒரு கறியாக்கிக்கணும். எடுக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த மசாலா பவுடரையும் போடுவோமே. இதில் என்ன அளவு இருக்குது? நிறை வந்து 50 கிராம். நாங்கள் என்ன செய்வோம், அவ்வளோதையும் போடுவோமே, பார்த்து போடுவோமே. ஏன்னா இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா நான் கறித்தூள் போடையில, கறித்தூள் வந்து சும்மா சொட்டு உப்பு ரச்சிக்கு போட்டு பிரட்டினான். இதுதான் கூடுதலாக போட போகிறேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வேண்டாம், பிரியாணி வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாயில் வச்சு பார்க்கட்டு. இப்படி காது ஓட்டைக்கலாலெல்லாம் போடுறேன். சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு. மசாலாவை நாங்கள் அவ்வளோத்தையும் போடுவோம். உரைப்பா இருந்தால் சாப்பிடுவீங்களோ? இன்றைக்கி சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். உரைப்பண்ட அந்தளத்துக்கு உரைப்பு இல்லை. அந்த பிரியாணி மசாலா அந்த டேஸ்ட்டு சும்மா அப்படி வாயில் அந்த மாதிரி இருக்குது. இந்த கூடுதலாக அந்த ரசம் மசாலே நம்ம டேஸ்ட் இருக்குது, அப்படி நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து நல்லா அவிஞ்சு கொண்டு வந்து செஞ்சு பாருங்க. அப்படி வந்துட்டு காட்டுங்க, நல்லா இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், தண்ணி விட போகிறோமா. தண்ணி விடைக்கலாம் கலர் மாறும். ஓகே, தண்ணி விட்டாச்சு. நான் பால் வந்து அரிசி வந்து அரைப்பருவத்தில் அவிஞ்சு வந்த அப்புறம் பால் விட்டு கிண்ட போகிறேன். அப்போ தான் அந்த நல்ல டேஸ்ட்டாக இன்னும் பிடிப்பா பால் ருசியாக இருக்கும். அது கடைசியாக தான் நான் விட போகிறேன். அது இருக்கட்டும். ஓகே, இன்றைக்கு தான் உறவுகளே வீடியோ எடுக்க 2 பிள்ளை இருந்தால் அப்படி அந்த வீடு இருக்கும். அந்த வீடியோ செய்ய எப்படி மனநிலை இருக்குமென்றதை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட நேயாக்குட்டின துரியாட்டம் அதான் நீ அனுப்பி விட்டுச்சு வந்துடியா. அப்படி என்ன நான் கேட்டதெல்லாம் விட்டவே. ஏன்னா திரியா எப்படி இருக்கா மாட்டேது, வடிவாக இருக்குது. வடிவாக இருக்கக்கூடாது, டேஸ்ட்டாக இருக்கணும். வாயில் வச்சு பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு. திரியா டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? அங்கே பார்த்து சொல்லணுமா? அங்கே பார்த்து சொல்லணும். அங்கே பார்த்து சொல்லணும். எப்படி இருக்கு? லிதியான பெம்பலை பாருங்கவா. லிதியா அந்த கையை நீட்டி கொண்டே இருப்பாவா. நாலண்டைக்கு விருப்பமா? பெம்பலை பாருங்கவா. இந்த கை நீண்ட வாடிதான். இல்லை இல்லை, கொஞ்சம் கேரமாக இருக்கு. இப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறது உண்டைக்கு. பார்த்தீங்களா, நான் செய்கிற சாப்பாடு என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. சரியா, சரி குடிங்க குடிங்க. இது வந்து நல்லா கொதிச்சு விரட்டுக்குமே. ஒரு எனக்கு உப்புண்ட சுவையை ஒருக்கா நீங்கள் மட்டும் பார்த்து சொன்னீங்கன்னாக்கா. எங்களோட கறி வந்து இப்படி கொதிச்சு கொண்டு வந்துட்டு லிதியா எனக்கு தெரியாமலே லிதியா அரிசி அள்ளி இதுக்குள்ள போட்டுக்கிறா போலியா. பெரிய வேலையெல்லாம் பார்க்குறா. உப்பு பார்த்தனா, உப்பு சரி காலம் காலம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்படி இப்படி நலிகிறீங்க. ஓகே உறவுகளே, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? அரிசியை போடுவோமா இல்லையா? ஓகே 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 நல்லா இருக்கா லிதியா சொல்லு. ஓகே ஓகே
பாருங்கோ. ஓ அது நல்லா இருந்தது. இல்லை இல்லை பறக்காது பறக்காது பிள்ளை பறக்காது. ஏய் இது பாருங்க ஃபுல்லாக வருது தானே. ஓ 2.5க்கு எதில் கடிக்குதுன்னு சொல்லுங்க. சொரிஞ்சு விட்றேன். ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு ப்ரெஸ் என்ன ரைஸ் குக்கர் இருக்கிறபடியே தான் நான் துணிஞ்சு செய்கிறேன் தெரியுமா. இல்லாட்டி செய்ய மாட்டேன். இருங்க அடுப்பு எல்லாம் மெடிச்சு தான் போடணும். இல்லை இது வந்து நாங்கள் இப்படியே வச்சு விட நீட்டாக வரும் பாருங்கோ. அப்படியெல்லாம் நல்ல இதாக வரப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம், இனி வந்து ஒரு இடத்துல மாற்ற போகிறோம். அதுக்குள்ள வந்து நாங்கள் தேசி புளியேன் விடுவோம். என்ன உங்களுக்கு கால் நோவும் தான் இப்போ ஏன் சொல்லுங்க. அப்போ போக நிற்கிறீங்க. தேசி புளி இல்லையா? தேசி புளி புளிவீங்களோ? ஆ புளிவீங்களா இருக்கு. அது பார்த்தீங்களா நம்ம டக்குன்னு குடிக்கிறேன். காணும் காணும் இனி காணுமா. இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஆ பிடிச்சி விட்றதோ? எங்கே பிடிச்சி விட்றது? அது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து உப்பு புளி காணா வர்றது. அதால் இனி வந்து இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் ரச்சிச்சிறக்கு பவுடரையும் போடுவோம். போட்டுட்டு நாங்கள் அங்கே மாற்ற சரி வறுத்து இடித்து வச்சுருக்குறோமா. இது பாருங்க காணும் கொஞ்சம் இந்த மசாலா பவுடர் போட்டு. இனி வந்து என்ன செய்ய போகிறோம் லிதியா? ரக்கி விடுறதோ? ஓகே இதை வந்து நாங்கள் இனி நிப்பாட்ட போகிறோம். ரெடி ஆகிட்டு இந்த பால் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது தானே. இது வந்து நாங்கள் ஒரு அரைப்பருவத்தில் வர விடுவோம். இப்போ விட்டால் அந்த டேஸ்ட்டு தெரியா போயிடும். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஸ்வீட்டை போடுவோம். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து செய்தாச்சு. நான் இப்போ லிதியாவுக்கு நான் சாப்பாடு திட்டினானே, சோறும் பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் மீன் சொதியும். இல்லை லிதியா சாப்பிடும் இது ஏண்டா. லிதியா வந்து இது அவ்வளோத்து கூடண்டெல்லாம் சாப்பிடாதானே. இப்போ ரச்சியை கண்டா ரச்சியை தான் பொறுக்கி சாப்பிடும். கொஞ்சம் தெரியாத மதிய சாப்பாடுன்னு சோறு கொடுக்கத்தானே வேணும். அப்போ எங்கள் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் இருக்கிறாவ தருவா எனக்கு. அப்போ சொல்லியிருந்தேன் நான். அப்போ தீத்தி போட்டு இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டேண்ணே. நல்லா சூட்டோடு இருக்குது. நானே செய்து நானே சாப்பிட போகிறேன். அதுதான் பெரிய விஷயம். பம் ஓகே பிரியாணியை பாருங்க. நல்ல சூப்பராக பிரியாணி செய்தாச்சு. சரியா? ஓகே பாருங்க பிரியாணியெல்லாம் நல்ல வட்டி வாவிச்சு நல்ல இதாக இருக்குது தெரியுமா. பால் எல்லாம் விட்டு நாங்கள் ரக்கினாங்க. அப்போ அதால் வந்து அது வீடியோவில் காட்டல. என்ன நாங்கள் ஏன் காட்டையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு நான். என்ன இப்போ வந்து பிரியாணியெல்லாம் இங்கே வரும் சும்மா அவிஞ்சு அந்த மாதிரி உதிரியாக இருக்குது. இந்த ஈரப்பிடிப்போட சாப்பிடணும். மேலும் சொன்னால் பிறகு கொஞ்சம் காஞ்ச மாதிரி வந்துடுமே. நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஹோட்டல் முறைப்படி அடிக்க போகிறோம். ஏன்னா நான் பிரியாணியை கோப்பையில் ஓடி சாப்பிடுவோம்னு சொல்கிறேன். இப்படி போட்டு அடிக்கணும். இப்படி இப்படி போட்டு அடிக்கணும். சரியா? பயங்கரமாக கடவுளே இப்படி சொல்ல பயமாக கிடையாது. ஓகே எனக்கு சாதனை தானே. எனக்கு சாதனை ஒரு பிரியாணி. பிரியாணி விலைக்கு விற்பனை கொண்டு வாங்க வாங்க. தங்கச்சி சாப்பிடாது. மறந்துட்டீங்களே. நீங்கள் சாப்பிடுவீங்களே இல்லை? நீங்கள் சாப்பிடுவீங்களோ பிரியாணி? நல்ல அளவான சைஸ் தானே. சம்பல் நல்லா இருந்திருக்கு. ஆனால் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன சம்பல் வேணும்? தயிர் சம்பல்.
ஆனா பரவாயில்ல, இது வந்து நான் வீட்டுல செய்யறபடியா நிறைய எல்லாம் போட்டு செய்யறாங்களா, இதே டேஸ்டா இருக்கு. சாப்பிடாமலே வேற டேஸ்டா இருக்கு. இல்ல தக்காளி பழம் இறைச்சில நிறைய போட்டு செய்யறபடியா இது ஒரு இது தனியா சாப்பிடலாம். அது வெறும் சோறு மாதிரி இருக்கு. வெங்காயம் தக்காளி பழம் இருக்கு. அப்ப அதுக்கு சம்பளம் கட்டாயம் தேவை, இதுக்கு தேவையில்லை. அப்ப லிதியாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரியாணி ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். சாப்பிடுவீங்களா பிரியாணி? நீங்க சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் தானே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டாதானே சரி. அப்ப ஓகே. அப்ப இல்லையா நாங்க சாப்பிட கொஞ்சம் ஜம்மனும் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிச்சு வியாதி என்னை விட்டு விலக்கினவரே, நல்ல ஆகாரத்தை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஆமென். ஓகே. இப்போ வந்து எங்கட அம்மா சாப்பிட்டு சொல்லிட்டாவா உப்பு புளியெல்லாம் நல்ல டேஸ்டா சொல்ல கணக்கா இருக்கு. சும்மா உப்பு புளியெல்லாம் ஒவ்வொரு பிரியாணி செய்ய எனக்கு வந்து என்ன பிழைக்கிறேன்னா உப்பு காணாம வர்றது, புளி காணாம வர்றது. இன்னும் லிதியா சொல்ல வார்த்தையில நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்டு சொல்ல வந்து பிரியாணி வந்து செமினார் விருப்பத்துக்காக தான் செய்யுது. அவள் தான் மேலே கூடுதலாக விருப்பமே என்ன பிரியாணி. எனக்கு வந்து விருப்பம் தான். நான் வழிபாட்டையில் போடுற சாப்பிட்ற ஓடுறோடைய நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுருவாங்க. நான் இந்த அப்போ நீங்கள் வழியால் சாப்பிட்றீங்களா என்ன விட்டுட்டு? இல்லை இல்லை, நான் கூடுதலாக இங்கே வழியாக போனால் பிரியாணி தான் கூடுதலாக சாப்பாடு. என்ன பிடிக்கும் முதலாவது பிரியாணி என்ன அதுவும் அந்த மசாலா போட்டபடியே நல்ல டேஸ்ட். இல்லை இல்லை எல்லாம் சொல்லுவீங்க, கொஞ்சம் விருப்பம் இல்லை. எப்படி இருக்கணும் உண்மையா சொல்லுங்க. இன்னும் காரமா மேலே காரம் சாரம் கடமை அந்த மசாலா பவுடர் என்ன சாப்பாடெல்லாம் உண்மையா சொல்லு. உண்மை எப்படிலாம் சாப்பிடும். நீங்க சாப்பிடாது, நீங்க சாப்பிடு பிள்ளை, நீ சாப்பிடு. நீங்க சாப்பிடு. அப்ப அம்மாவோட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்களோ? மெரினா இல்லை சாப்பாடு. அம்மா அப்போ சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு அம்மாவோட சாப்பிட்டு சாப்பிடும்பொழுது இன்னைக்கு அம்மா அளவு பத்தியோ சாப்பிடும். சாப்பிடும்போது கண்ணு அம்மா கண்ணு வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கு. கடைசியா பால் விட்டபடியே நல்லா இருக்கின்றோம். தரம் தரம் நல்ல சுவையான பிரியாணி. நல்ல பிரியாணி விரும்பின மாதிரி வழியாக செய்யுங்க. இனிமேல் இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் ஓரளவு உப்பு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கும். மக்கள் தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வச்சு எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் லேட்டாக பால் பாருங்க. சாப்பிடும். நேற்றுலாம் சாப்பிட்டாங்க. என்ன சாப்பாடு? உரைக்கு கொஞ்சம் உரைங்க. நேற்று முன்னா உரைப்பு இல்லை, சாப்பாடு அது சாப்பாடு கொஞ்சம் அந்த. ஓகே மக்கள், நாங்கள் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு ஒன்று செய்திருக்கேன். சந்தோஷமா சந்தோஷமா நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷம். பெரிய 2 செம்மையாக சொல்லி எனக்கு பிரியாணி செய்வோம். அது 2 நாள் வந்து மீன் சாப்பிட்டதானே எனக்கு இப்படி காரசாரமா சாப்பிடுவோம்னா மாத சம்பளம் பிறகு பிரியாணி. ஓ இப்படி காரசாரமா சாப்பிட்றது தான் சில நேரம் நான் அனுஷியாக்கா விட்டான வீட்டு எல்லாம் போடுறேன் தெரியுமா. என்ன இருந்துட்டு இப்படியும் சாப்பிடணும். ஒரே வந்து இதாக சாப்பிடக்கூடாது நோம்பில். ஆனால் எங்களுக்கு வந்து இருந்துட்டு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. இப்படி உண்மையாக நாங்கள் ப்ரோயிலர் கோழியெல்லாம் வாங்குறதே இல்லை. என்ன இருந்துட்டு சாப்பிடலாம். நான் நீங்கள் கேட்டெல்லாம் பண்ணி சொன்னால் உங்களோட விருப்பத்தின்படி அப்படியே செய்ய சொல்லி உங்களோட விருப்பத்தின்படி செய்ய சாப்பிடணும். அது நல்லா இருக்கிறாங்க. இப்படி சாப்பிட்றது நான் நீங்கள் போய் சொல்ல கூட உண்மையாக பாருங்க மக்களே. அப்போ நீங்கள் சாப்பிடணும் இல்லை என்ன வந்து கூடுதலாக புரிஞ்சு விடுறது சின்ன கவலையாக இருக்குது. அது அப்படித்தானுங்க, அது எல்லாருக்கும் அப்படித்தான். நான் அப்படி சொல்லிட்டு பார்க்கிறேன். மனுஷன் அப்புறம் எல்லாருக்குமே உள்ள கவலை புரிஞ்சு கொள்றது இல்லை. எனக்கும் கவலைங்க என்ன புரிஞ்சு கொண்டது இல்லைங்கோ. ஹலோ
ஓகே நான் முடிச்சிடுவேன். ஓ அம்மா அப்படி இருக்கம்மா நல்லா இருக்கும். சிறப்பு அப்படி சாப்பிடணும் அம்மா. எல்லாத்தையும் உரைப்பு இல்லாமல் சாப்பிட்டா வயிற்று பிரட்டு. ஓகே எல்லாத்தையும் விட அந்த மசாலா தான் டேஸ்ட். மசாலா பிரியாணி தான் போடும். பிரியாணி இப்போ எங்களோட ஊரில் எங்களோட ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே எங்களுடைய பார்க்கணும். பிரியாணி செய்யும் பொழுது இந்த பிரியாணி மசாலா வந்து செய்யும். வெளிநாட்டுல எல்லாம் வந்து இப்படி செய் மசாலா பவுடர் வந்து அங்கேயே செய்வீங்க வீட்டில். எங்களுக்குமே அந்த அளவு எல்லாம் தெரியுது செய்ய தெரியாது. அதனால இது நான் 50 கிராம் பேக்கெட் வந்து 1 கிலோ போட்டு வைக்காடுமே. ஓ வடிவா 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் பேக்கெட் போட்டு வைக்காடும். போட்டு விட சும்மா டேஸ்ட்டாக இருக்குமே. அப்போ என்ன முடிச்சு போட்டு நாங்கள் ஆறில் சாப்பிடுவோம். ஓகே சந்தோஷம். நான் வந்து உங்களுக்குமே நல்ல சந்தோஷம். உங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ பற்றியுள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.